There's going to be no edits in this video, no cuts, no fancy packaging. Sugar coated on ஒரு talks இருக்க போதில்ல. Introducing our Forces Growth audiobook, where I'm gonna share my own experience about business, money and reality. இந்த சீரீஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயம் தான் தேவைப்படும். ஒன்று வந்துட்டு நீங்கள் க்ரோத் மைண்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து வாட்ச் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஆடியோ புக் கேட்குறவங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேன்சியான எடிட்ஸையே பார்த்து பழகிருப்பீங்க. அட்டென்ஷன் ஸ்பேனே ஆக்சுவலி உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் லைக் இன்ஸ்டாகிராமில் இல்லை யூடியூப்ல ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் நம்ம யூடியூப்ல லாங் ஃபார்ம் வீடியோ கூட நல்லா எடிட் பண்ணி இப்போ போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி வீடியோஸை உங்களுக்கு பார்த்து பழகிருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்கும். தேர்ஸ் கோயிங் டு பி ரியாலிட்டி டாக்ஸ். எடிட் பண்ணி நாங்களும் தான் போஸ்ட் பண்ணுறோம், பட் இது புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். பிகாஸ் எடிட் பண்ணி போடுறதுக்கு ஆக்சுவலி டைம் எடுக்குது. ஸோ ஐ பிளான் திஸ் சீரீஸ். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபோர்ஸஸ் க்ரோத் ஆடியோ புக்கில் திஸ் இஸ் எபிசோட் 1, விச் இஸ் பவர் ஆஃப் பேசிவ் இன்கம் ஆன் தி காம்பவுண்ட் எஃபெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பேசிவ் இன்கம்னா என்ன அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணலாம். Passive income na என்ன? Passive income is when you do the work once and it keeps paying you over time, right? நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்துட்டு நமக்கு நாளைக்கோ இல்லை அடுத்த நாளைக்கோ இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு ஆக்ஷனுக்கு அந்த 2 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா தட் பர்டிகுலர் ப்ராசஸ் கம்ஸ் அண்டர் பேசிவ் இன்கம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சும் அதுலேருந்து இன்கம் வரும். அப்படி வந்தால் தான் அந்த பேசிவ் இன்கம். இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸில் பேசிவ் இன்கம்னா ஒரு மாதிரி ராங்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, பண்ண தேவையில்லை, ஒர்க் பண்ணாமே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தூங்கும் போதே பணம் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சுகர் கோட்டடான ஒரு டாக்ஸ் நிறையவே போயிட்டுருக்கும். தம்ப்நெயில்ஸ், ஃபேக் தம்ப்நெயில்ஸ் ஒரு அட்டென்ஷனுக்காக நிறைய வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நம்பாதீங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா எல்லாருமே மில்லியனர் பில்லியனர் தான். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஹார்ட் பாத். அதனால நீங்கள் இதெல்லாம் நம்பிட்டு இருக்காமல் ஒரு ஹார்ட் ஒர்க் போடுற ஒரு மைண்ட் செட்க்கு வந்துடுங்க. அதெல்லாம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை வச்சு என்னோட கிளைண்ட்டுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சு தான் நான் இந்த சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதை பற்றி தான் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ பேசிவ் இன்கம்னா என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு காம்பவுண்ட் எஃபெக்ட்னா என்னன்னு சிம்பிளாக பார்த்துடலாம். when you put small efforts, repeated consistency and பின்னாடி வந்துட்டு அது பெருசாக உங்களுக்கு வளர்ந்து நிற்கும், ரைட்? மேசிவான ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஈவன் இஃப் யூ கான்ட் see it right away. இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சுவலி எல்லாருமே யூஸ்வலி சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் காம்பவுண்ட் எஃபெக்ட்னு வரும்போது, பட் இது நல்லா இருக்கும் கேளுங்க. 2 பர்சன் வந்து இருப்பாங்க அவர் ராஜா கிட்ட. அந்த மந்திரி ஒருத்தர், இன்னொரு பர்சன் ஒருத்தர். 2 பேருக்குமே ஏதோ வந்து கிங் வந்து ரிவார்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சனை கேட்குறாரு, உனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வேணாலும் தரேன்றது ராஜாவோட முடிவாக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு 2 கோடி கேஷ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பர்சன் அந்த மந்திரி இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு அரிசி கொடுத்துருங்க, அதாவது கிரெயின் ஆஃப் ரைஸ், ரைட்? ஒரே ஒரு அரிசி எனக்கு கொடுத்துருங்க. செகண்ட் டே வந்துட்டு அதை டபுள் பண்ணி கொடுத்துருங்க. தேர்ட் டே அந்த செகண்ட் டேவை டபுள் பண்ணி கொடுத்துருங்க. அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எனக்கு கொடுத்துருங்க. ஒரு வருஷத்துக்கு எனக்கு கொடுத்துருங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவும் ஒரு அரிசியா ஒரு நாளைக்கா, அடுத்து அதை டபுள் பண்ணி கொடுங்க, 2 அரிசியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அவரை பார்த்து செம்மையாக சிரிக்கிறாரு. ஸோ அந்த மந்திரிக்கு ஆனால் கான்ஃபிடன்ஸ் லெவல் அவ்வளோ இருக்குது. ஏன்னா அந்த மந்திரி வந்துட்டு he actually used compound effect in that case. ஸோ காம்பவுண்ட் எஃபெக்ட்னா உங்களுக்கு இப்போ புரியும். ஒரு நாளைக்கு ஒரு அரிசி அப்படின்னா 2 நாளைக்கு 2 அரிசி. தேர்ட் டே வந்துட்டு அதை டபுள் பண்ணோம் அப்படின்னா 4 ரைஸ் வரும். அண்ட் அதே போல் நம்ம 30 டே வரைக்கும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் இருக்கும், எனக்கு ஆக்சுவலாக தெரில. அதோட ஒர்த் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துடும். பிகாஸ் அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்ட் எஃபெக்ட், ரைட்? என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு நம்ம சின்னதாக ஒரு எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு எஃபோர்ட் சின்னதாக போடுறோம் அப்படின்னா ஒரு 30 நாளில் ஒரு வருஷமோ 2 வருஷமோ படிக்கிறதுலையா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறதுலையா இருக்கட்டும், ஜாப் பண்ணுறதுலையா இருக்கட்டும், அதனால தான் இந்த ஜாபில் இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை யூஸ் பண்ணுறாங்க கம்பெனிஸ் உங்ககிட்ட, ரைட்? இப்போது கோரே பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் இருக்குது, ஜாப் இருக்குது. ஜாப் வந்துட்டு இன்ஸ்டன்ட் ரிவார்ட் கிடைக்கும்.
அதனால நம்ம வந்து ஜாப்க்கு போகிறோம். ஜாபோட ஒரு கோர்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்கில்லை நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு போவீங்க. அந்த ஸ்கில்லை பற்றியே யோசிப்பீங்க, ரைட்? ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அந்த ஸ்கில்லை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க காம்படிஷனை பார்த்து நீங்கள் பண்ணுவீங்க. காம்படிஷன் இஸ் நத்திங் பட் அதர் பர்சன், ரைட்? ஏன்னா எல்லாருமே அந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே ஒரு விஷயத்த நல்லா என்ஹான்ஸ்டாக பண்ணும்போது நமக்கே ட்ரிகர் ஆகும். ஒரு ஈகோ ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. நீ நல்லா பண்ணணும் சப்கான்ஷியஸாக உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணி அவங்க கம்பெனியோட ஐடியாவை பற்றி உங்கள் மைண்டில் திணிச்சு உங்களோட ஒரு எஃபர்ட்டை அவங்களுக்கு ஒரு சாதகமாக பண்ணிக்கிறது. திஸ் இஸ் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஜாபை பொறுத்த வரைக்கும். ஓகே, உங்களை சப்கான்ஷியஸாக இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி அவங்களோட ஒரு ட்ரீம்க்கு உங்களை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஜாப். ஓகே, இதுக்கு ஒரு டேக் கொடுக்கணும் அப்படின்னா ஜாப்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் காம்பவுண்ட் எஃபெக்ட் ஒர்க் ஆகும். நீங்கள் எந்த இடத்துல எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக காம்பவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் போடுற எஃபோர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் போடுற எஃபோர்ட்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் போடுற எஃபோர்ட்ஸ், உங்களோட ட்ரீம்க்கு ஒர்க் பண்ணுறது, கோலுக்கு ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி எதில் நீங்கள் எஃபோர்ட் போட்டாலும் கண்டிப்பாக காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்றது ப்ளே ஆகும், ரைட்? இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ராஜா எப்படி அவரோட ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒரு மந்த்லேயே அவர் வந்துட்டு 1 crore எடுத்துட்டார், ரைட்? 1 monthல 1 crore எடுத்துட்டாரு. அண்ட் ஆக்சுவலி திஸ் இஸ் தி பவர் ஆஃப் காம்பவுண்ட் எஃபெக்ட். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா, நம்ம பேசிவ் இன்கம்னா என்னென்னு பார்த்தாச்சு, அண்ட் காம்பவுண்ட் எஃபெக்ட்னால என்னென்னு பார்த்தாச்சு. ஓகே, இப்போது இந்த 2 அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு எனக்கு நடந்த ஒரு சில விஷயத்த நான் ஷேர் பண்ண போகிறேன். ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க யூடியூப் சேனல் தான். இது வந்து ஒரு பெரிய சேனல் இல்லை. சப்ஸ்கிரைபரே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 3000 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் இதுலேருந்து அந்தளவுக்கு இன்கம்லாம் கிடையாது. பட் ஆக்சுவலி ஒரு நார்மல் இந்தியன் ஏர்ன் பண்ணுற ஒரு இன்கம்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25,000 to 50,000 இல்லை ஒரு 30,000 to 50,000 அந்த மாதிரி வச்சுக்கலாமே. ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்? ஸோ அந்த ஒரு இன்கம்மை இந்த சேனல் எனக்கு ஜென்ரேட் பண்ணுது. இன்னும் இது மானிட்டைசேஷன் கூட எனேபிள் ஆகல. அதே போல் இந்த யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்துட்டு மணி மைண்டட் கிடையாது. இதுலேருந்து மணி மேக் பண்ணி எனக்கு இதுலேருந்து அந்தளவுக்கு எனக்கு ஒரு சோர்ஸ் வரப்போகிறது இல்லை. பட் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு மணி வரும்னு எனக்கு தெரியும். பட் மணிக்காக நான் ஸ்டார்ட் பண்ணல. இதுலேருந்து எனக்கு ஒரு கம்யூனிட்டி வேணும், ஒரு சேம் மைண்டட் பீப்புள் வேணும். அதுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இதில் இருந்து கிடச்சிருக்காங்க. பிஸ்னஸ்க்கும் சரி, பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஒரு மாதிரி எனக்கு என்னை விட நல்லா பண்ணிகிட்டு இருக்க பீப்புள், க்ரோத் மைண்டடாக இருக்குங்க, அந்த மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆகிருக்கு. அதே போல் எனக்கு ஒரு க்ளோஸ் பர்சனும் கிடச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் காம்பவுண்ட் எஃபெக்டோட ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கும். இந்த சேனல் எப்படி மணி ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா, இதுலேருந்து லீட்ஸ் வருது எனக்கு. ஆக்சுவலி ஃபோர்ஸான ஒரு ஏஜென்சி ரன் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த ஏஜென்சியில் வி ப்ரொவைட் இ-காமர்ஸ் சர்வீசஸ், A to Z ஆன்லைன் பிஸ்னஸ் சர்வீசஸ். ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஓனர் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான எல்லா சர்வீசஸுமே ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இப்போ ட்ரைனிங் ப்ரோக்ராமும் வந்து லான்ச் பண்ணியாச்சு. ஸோ வி ப்ரொவைட் A to Z சொல்யூஷன் ஃபார் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ். அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் கிடையாது, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் பேக்கேஜஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஐடியாலஜி இருக்குது, எக்ஸிக்யூஷனில் வந்து லேக் ஆகுறீங்க அப்படின்னா A to Z எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. இதில் நான் ப்ரொமோட் பண்ணிருக்கேன்னு நினைக்காதீங்க, பண்ணுறத சொல்கிறேன், தட்ஸ் இட். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாத்துக்குமே லீட்ஸ் வந்து எதுலேருந்து வருது அப்படின்னா இந்த யூடியூப் சேனல்லேருந்து தான் வருது, ரைட்? இதே லீட்ஸை நான் வந்து ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா என்னால் ஒரு 20,000 to 35,000 வந்து பே பண்ண முடியணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த லீட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். லீட்ஸ்க்கே நான் இவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சேனல் வந்து ஒரு மந்த்லி ஒரு 5,000 to 6,000 வியூஸ் போகுது. ஒரு வியூஸ்க்கு நம்ம ஒரு 3 rupeesன்னு வச்சா கூட ஒரு 15,000 rupees நான் பே பண்ணாதான் இந்த வியூஸ் எனக்கு கிடைக்கும், அதாவது இந்த லீட்ஸ் எனக்கு கிடைக்கும், ரைட்? அட் தி சேம் டைம் நான் இதில் கன்சிஸ்டண்ட்டாகவும் ஒர்க்கே பண்ணல. கடைசி ஒரு 1 year 1.5 year நான் அந்தளவுக்கு யூடியூப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணல. ஆனாலுமே ஒரு 2 month 3 month நாங்கள் எஃபோர்ட் போட்டோம் இனிஷியலாக. அந்த 2 monthோட எஃபோர்ட் தான் மந்த்லி எனக்கு ஒரு 15,000 இப்போ வந்து சேவ் பண்ணி கொடுக்குது. 15,000 அப்படின்றது ஒரு பெரிய நம்பர் இல்லை, ஐ நோ. பட் ஸ்டில் அந்த ஒரு 15,000க்காக இன்னமும் கஷ்டப்படுறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் போடுற ஒரு சின்ன எஃபோர்ட் கண்டிப்பாக பின்னாடி உங்களுக்கு வந்து பே ஆஃப் பண்ணும். அதனால ஒரு எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு எதுவும் கிடைக்கல, நாளைக்கு எதுவும் கிடைக்கல, நாளான்னைக்கும் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் வந்துட்டு அன்வர்த்தியாக ஃபீல் பண்ணிட்டு அதை குவிட் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் குவிட் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நீங்கள் லாஸ்ட்டுன்னு ஆக்சுவலி நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நினைக்கவே கூடாது. ஐடியாஸில் வேணால் நீங்கள் குவிட் பண்ணிக்கலாம், ரைட்? ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஒரு பாத்வே க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐடியாஸில் வேணால் ஓகே, ஒரு ஐடியா எடுக்கிறீங்களா, அதுக்கு வந்து எப்போ ஆர்ஜின் ஆகுது, எப்போ முடிக்க போகிறீங்க, எக்ஸ்பீரியன் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ஐடியாவில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, ஒரு மாதிரி என்னால் அதில் எஃபோர்ட் போட்டாலும் முடியல அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா ட்ரை பண்ணிட்டு எஃபோர்ட் போட்டு பார்த்துட்டு சுத்தமாக முடியலன்னா விடலாம். ஓகே, எக்ஸ்பைரியும் இம்பார்ட்டண்ட், எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதும் இம்பார்ட்டண்ட். அதை விட இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா எப்போ எண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான். எல்லாருமே வந்துட்டு நெவர் குவிட்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நெவர் குவிட் அப்படின்றதுக்கு நீங்கள் மீனிங் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், ஏதோ ஒரு ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்றத தான் குவிட் பண்ணக்கூடாதே தவிர, நடுவில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஐடியான்னு வச்சுக்கலாம், ஒரு டீ பிஸ்னஸ்னு வச்சுக்கலாம். அந்த டீ பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு லாஸில் போயிட்டே இருக்கு, ஒரு 2-3 மந்த்ஸ் ஒரு 2-3 மந்த்ஸ் இல்லை, ஒரு 2-3 இயர்ஸ் வந்துட்டு லாஸ்லேயே போகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு ரீசெக் பண்ணிட்டு ஒழுங்காக எஃபோர்ட் போட்டு பார்த்துட்டு குவிட் பண்ணிடணும், ரைட்? அந்த ஒரு ஐடியாவை நீங்கள் குவிட் பண்ணுறதால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்க போதில்லை. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு நம்ம அகெயின் கம்பேக் கொடுத்துக்கலாம். ஓகே, இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நானும் நெவர் குவிட் அப்படின்னு சொன்னேன்னா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதையே பண்ணிட்டு இருக்கணும்னு இல்லை. நிறைய பேர் அந்த தப்பையும் வந்து பண்ணுவாங்க. இந்த கரியர் பற்றி நம்ம யோசிக்கும் போது, பிஸ்னஸோ ஜாபோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் ஃபேஸில் நமக்கு நிறைய டைம் எடுக்கும். எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. நிறைய டொமைன் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, நிறைய ஸ்கில் செட்லாம் வளர்த்துப்பீங்க. இந்த ஸ்கில் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் போகும். இதை பண்ணலான்னு தோணும், அதை பண்ணலான்னு தோணும். அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வந்துட்டு ஒரு 2-3 இல்லை ஒரு 5 ஸ்கில்லை வச்சுட்டு நீங்கள் ஓகே இதெல்லாம் எனக்கு வருது, இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிற்பீங்க. அந்த ப்ராசஸில் வந்துட்டு நீங்கள் நிறைய குவிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது குவிட்டிங் கிடையாது, நெக்லெக்ட் பண்ணுவீங்க, ரைட்? அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிகிட்டே வருவீங்க. ஓகே, இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பிடிச்சிருக்குன்னு ஃபில்டர் அவுட் பண்ணி எடுப்பீங்க. ஓகே, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, கரியரில் பார்க்கும்போது இந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராசஸ் தான் காம்பவுண்ட் எஃபெக்டே ஒரு என்ன சொல்கிறது ஃபவுண்டேஷன் சொல்லலாம். அதனால இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராசஸை பார்த்து பயப்படாதீங்க. என்னடா இது என்னமோ பண்ணிகிட்டே இருக்கும், அதில் எந்த ரிசல்ட்டுமே வரல, யாரும் நம்மளை வேலிடேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, யாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்க மாட்டாங்க இனிஷியல் ஸ்டேஜில். இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 சேனலோ 10 சேனலோ முன்னாடி க்ரியேட் பண்ணி ஃபெயில் ஆகியிருக்கேன். ஸோ நான் நிறைய ஐடியாஸில் ஃபெயில் ஆகிருக்கேன் கைஸ். அதெல்லாம் நான் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி போடுறேன், மேபி ஒரு எபிசோடாக கூட பார்க்கலாம். மை ஸ்டோரி இஸ் பிக். நிறைய ஐடியாஸில் நான் ஃபெயில் ஆகிருக்கேன், நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகே, டிஃப்ரெண்ட் எபிசோட், ரைட்? பார்க்கலாம், அதை லேட்டராக பார்க்கலாம். இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுலேயுமே சுத்தமாக வியூஸே இல்லை. நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நானும் அவனை தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நானும் அவனை மட்டும்தான் இந்த வீடியோவை போட்டுட்டு ஷேர் பண்ணிட்டு மாற்றி பார்த்துட்ருப்போம். 2 வியூஸ் தான் வரும். மற்றபடி மற்ற அவுட்டர் சர்க்கிளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். ஷேர் பண்ணியிருக்கேன், பட் ஒரு ஒரு ஒன் வீக் தான் நான் பண்ணேன். அதுக்கு மேலே எனக்கு அது வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, இவனுங்க பார்த்து இப்போ என்ன வரப்போகுது, எனக்கு தெரிஞ்சு இவனுங்களாம் என்னோட ஆடியன்ஸ் இல்லை. என்னோட ஆடியன்ஸ் வந்து வெளியே தான் இருக்காங்க. என்னோட சர்க்கிளில் யாருமே எனக்குன்னு ஆடியன்ஸ் இல்லை. பட் சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்தளவுக்கு சென்ட் பண்ணல. என்னோடய சர்க்கிளுமே குட்டியான ஒரு சர்க்கிள் தான். ஓகே, அதனால் நானும் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மாறி பார்த்துட்ருப்போம். நாங்களே பார்த்தா கூட அது 5-10 வியூஸ்ன்னு வரும். இப்போ ஒரு டைம் நம்ம பார்க்கும்போது ஒரு வியூஸ் வரும். இமெயில் ஐடியெல்லாம் ஸ்விட்ச் பண்ணி பார்த்துட்ருப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு பாயிண்டில் ஓகே அப்படியே விட்டாச்சு. வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணி போடுவோம், வாட் எவர் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட் வந்தாச்சு. ஓகே, இதுலேருந்து வந்தால் வரட்டும், வராட்டி போட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வி ஹாவ் டு புட் தி எஃபோர்ட்ஸ். அந்த மைண்ட் செட்க்கு வந்த பிறகு எல்லாமே இப்போ நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் இதில் நாங்கள் எஃபோர்ட்டுன்னு போட்டது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 or 3 months தான். இவ்வளோ நாள்லேயே நாங்கள் போட்டிருப்போம். அந்த 2 or 3 months தான் இப்போ எங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு 1 year, இந்த லாஸ்ட் 1 yearல நாங்கள் எதுவுமே பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு 2 lakhs கிட்ட இதுலேருந்து பேமெண்ட் வந்திருக்கும். 2 lakhs which is equal to 25 இல்லை ஒரு 20,000 per monthன்னு வச்சுக்கலாம். 10 monthன்னு பார்க்கும்போது 20,000 per month. ஓகே, அப்ராக்ஸாக நமக்கு ஒரு 18,000 அந்த மாதிரி மந்த்லி பேசிவாக இது எங்களுக்கு வந்து பே அவுட் கொடுத்துருக்கு. அட் தி சேம் டைம் நிறைய லீட்ஸ் கொடுத்துருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கு, நிறைய
ஒரு ஹை அண்ட் கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்கு, பிஸ்னஸ் ப்ரொபோசல்ஸ் கிடச்சிருக்கு, நிறைய B2B கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இதோட ஆசிட்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது நிறைய இருக்கு. இந்த ஒரு சிஸ்டம், இந்த யூடியூப் சேனல் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து என் லைஃப்க்கு தேவையான நிறைய காம்பனண்ட்டை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஒன்ஸு, பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸு, ஹை அண்ட் கிளைண்ட்ஸு, மணி, லீட்ஸு, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறைய கிடச்சிட்டே தான் இருக்குது, இன்னமும் கிடச்சிட்டே தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் பண்ண ஒரு சின்ன விஷயம்தான். பட் ஆக்சுவலி இதுலேருந்து நிறைய எனக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குது, ரைட்? நான் மணி மைண்டடாகவே இதை ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கேற்ற மாதிரி தான் மணியுமே அந்தளவுக்கு வரல. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இதுதான். எனக்கு ஒரு கம்யூனிட்டி வேணும், ஃப்ரெண்ட்ஸ் வேணும், க்ரோத் மைண்டட் பீப்புள் கிட்ட பேசணும், இதுதான் நான் நினச்ச ஆரம்பித்தேன். அண்ட் தட் இஸ் கோயிங் வெரி வெல், ரைட்? இந்த மாதிரி தான் காம்பவுண்ட் எஃபெக்டும் சரி, பேசிவ் இன்கமும் சரி ஒர்க் அவுட் ஆகும் மைஸ், ரைட்? இப்போ பேசிவ் இன்கம் பற்றி நம்ம அந்த அளவுக்கு பேசவே இல்லை. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நீங்கள் இது வரைக்கும் லிசன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேசிவ் இன்கம் உங்களுக்கே புரிஞ்சிட்டு இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு எஃபர்ட் போடுவீங்க, அதை போட்டுகிட்டே வர 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 ஒரு 2 வருஷமா 3 வருஷமா கழிச்சு அந்த 3 வருஷத்துக்கு போட்ட ஒரு எஃபோர்ட், ரைட்? அந்த எஃபோர்ட் இன்னைக்கு உங்களுக்கு வந்து பே பண்ணும். அண்ட் தட் பர்டிகுலர் ப்ராசஸ் கம்ஸ் அண்டர் பேசிவ் இன்கம். ஸோ இதெல்லாமே பண்ணணும், பேஷன்ஸோடு இருக்கணும். பட் டேரக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எங்கே எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்றதும் மேட்ரு தான். அது பர்சன் கிட்டே இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், ஜாப்லையாக இருக்கட்டும், எதில் வேணா இருக்கட்டும், நீங்கள் டேரக்ஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க. பட் எதையுமே எடுத்த உடனே ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணிட முடியாது, ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை ஜட்ஜ் பண்ணிட முடியாது, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. அதே போல் தான் ஜாப்லேயும். பட் ஜாபை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாருமே ஜாப் தான் போயிட்டுருக்காங்க, அந்த வச்சு நான் சொல்கிறேன். ஜாப்லேயுமே நீங்கள் ஸ்கில் செட் வளர்த்துக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு புட் தி எஃபோர்ட்ஸ். டேரக்ஷன்னு பார்க்கும்போது ஒரு 6 months 1 year நீங்கள் ட்ரை பண்ணால் தான் அது கரெக்டான டேரக்ஷனாக இல்லையான்னு தெரியும், ரைட்? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணும்போது டேரக்ஷன் தப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது பிடிச்ச விஷயம்னா பண்ணலாம். பட் அதுலேருந்து பேசிவாக ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருமா, ஃப்யூச்சருக்கு இந்த பிளானிங் வந்துட்டு ஆப்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி ரியலி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, இப்போது பேசிவ் இன்கம்னா என்னென்னு பார்த்தாச்சு. அண்ட் இந்த பேசிவ் இன்கமில் எப்படி காம்பவுண்ட் எஃபெக்டை மர்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. இந்த பர்டிகுலர் எபிசோட் 1 என்னோட லைஃப்பில் எனக்கு நடந்த ஒரு சில விஷயங்களை வச்சு உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த எபிசோட் 1 எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எபிசோட் 2ல் நம்ம வந்து பேசலாம். கேட்ச் ஆன் தி ஃபிளிப் சைட் கைஸ். டேக் கேர்.